ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். ஒவ்வொரு முறையுமே எண்கணித ரீதியாக மிக சுவாரஸ்யமான பதிவுகளை நம்ம நேயர்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு ஆசைப்பட்டு நிறைய கண்டென்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்களும் அதற்கு தகுந்த ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. முக்கியமாக நம்ம சேனல் நேயர்களுக்காகவே இலவச பொது பலன்களும் கொடுத்துட்டு இருக்கேன். பல பேர் பயன் அடைஞ்சிருக்காங்க. அதை பற்றின குறிப்பை சொல்லிட்டு மெயின் பதிவுக்குள்ளார போகலாம். யாருக்கெல்லாம் அவர்களுடைய பெயர் பொருந்திருக்கோ பொருந்தலையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிறந்த தேதியை, உங்களுடைய பெயரை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணணும். அப்படி அனுப்பும் பொழுது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்குரிய ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு பொருந்திருக்கா அல்லது பொருந்தலைங்கிற தகவல்கள் வரைக்கும் நான் உங்களுக்கு பதில் அனுப்புவேன். இது வியாபார பெயருக்குமே பொருந்தும். யாராச்சும் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வியாபார பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பலாம். குழந்தைக்கு பேர் வச்சுருக்கீங்க, அது பொருந்திருக்கான்னு செக் பண்ணோன்னா குழந்தையோடைய பிறந்த தேதியும் பேரையும் அனுப்பலாம். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். இது மிகவும் முக்கியமான சுவாரஸ்யமான பதிவாக இருக்க போது கவனமாக பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது அன்றாட வாழ்க்கையில் எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்குது. எந்தெந்த தேதிகளில் பிறந்தவர்கள் யாரை தங்களுடன் சேர்த்து கொள்ளும் பொழுது அது வெற்றியை தருது அல்லது மன நிம்மதியை தருது, சந்தோஷத்தை தருது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் தங்களுக்கு பொருந்தாத நபர்களுடன் ட்ராவல் பண்ணுறதுனாலேயே பிஸ்னஸ் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும், நிறைய ட்ராஜடிஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. லைஃபே காம்ப்ளிகேட்டாக மாறிடுது. பட் பொருந்தக்கூடிய நபர்கள் யாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவர்களுடன் பயணிக்கும் பொழுது வாழ்க்கையில் முடிந்தவரை நீங்கள் ஒரு சந்தோஷத்துக்கு சக்ஸஸுக்குமான பாசிபிலிட்டிஸை அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். 1, 10, 19, 28 சூரியனுக்குரிய இந்த எண்களில் பிறந்தவர்கள் உங்களுடைய லைஃப்பில் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு நீங்கள் இன்னொரு 1ஆம் எண்காரர்களை தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். ஏன் நான் ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்குங்கிறத அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, வியாபார ரீதியான வெற்றிக்கோ அல்லது உங்களுடைய ஜாபில் நீங்கள் அடுத்த நிலைக்கு போடுவதற்கோ இன்னொரு 1ஆம் எண்காரர் பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருப்பார். ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி இருப்பார். 1, 10, 19, 28. பட் அதே 1, 10, 19, 28 உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் பார்ட்னராக வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் உங்களுடைய பேராக அவங்க இருக்கிறாங்கங்கும்போது அது நிறையா கிளாஷஸை உண்டு பண்ணும். சரி, அப்போ ஒரு கணவனாகவோ மனைவியாகவோ ஒரு 1ஆம் எண்காரர் யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவங்கள 1ஆம் எண்காரர்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அவர்களுடைய பர்சனல் லைஃப் பார்ட்னராக. அதே போல் 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவங்களையும் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களால் நல்லதுங்கிறது நடக்கும். அடுத்ததாக சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு ஒரு 7ஆம் எண்காரரால் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இவங்க உங்கள் லைஃப்பில் பிஸ்னஸ் பார்ட்னராகவும் வரலாம், லைஃப் பார்ட்னராகவும் வரலாம். 7, 16, 25 தேதிகளில் பிறந்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு நடக்கும். அதே போல் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கான ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் சரி பர்சனல் லைஃபுக்குமே க்ரோத்துங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தவிர வேறு யாரெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக அணுகணும் அல்லது அவங்கள சேர்த்துக்கவே கூடாது அப்படின்னா உங்களுடைய தேதியான இன்னொரு 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்லேயோ பர்சனல் லைஃப்லேயோ முடிந்தவரை நீங்கள் இணைந்து ட்ராவல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும், ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கும். அடுத்ததாக குருவுக்குரிய 3, 12, 21, 30 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு இன்னொரு 3ஆம் எண்காரர்களால் நன்மைகள்ங்கிறது நடக்கும். 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களால் நன்மைகள்ங்கிறது நடக்கும். அதே போல் செவ்வாய்க்குரிய 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் நன்மைகள்ங்கிறது நடக்கும். ப்ரொஃபஷனல் க்ரோத்துக்கு குறிப்பாக வியாபார வெற்றிக்கு ஒரு 5ஆம் எண்காரர்களை நீங்கள் சேர்த்து கொண்டீங்கன்னா அது ரொம்ப நன்மையாக இருக்கும். 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களால் உங்கள் லைஃப்பில் குறிப்பாக பிஸ்னஸ் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு லாபங்களை சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறத நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும். அடுத்ததாக ராகுக்குரிய 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவங்களை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸ் லைஃப்பில் ஈடுபடுத்தும் பொழுது அந்த பார்ட்னர்ஷிப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். இவங்க பர்சனல் லைஃபுக்குமே இந்த எண்களில் 1ஆம் எண்களில் பிறந்தவர்களுக்கு
இந்த 4ஆம் எண்காரர்கள் ரொம்ப பொருந்துவாங்க. 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த 4ஆம் எண்காரர்களுடைய லைஃப்பில் இடம்பெறுவாங்க. அதுவும் குறிப்பாக பர்சனல் லைஃப்பில் நிறைய இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் உங்களுக்கு வியாபார ரீதியான நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கப் பெறுவீர்கள். அடுத்ததாக புதனுக்குரிய 5, 14, 23 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொதுவாகவே நம்ம எண்கணித ரீதியாக ஒரு விஷயம் சொல்லுவோம். இன்னொரு மற்ற எல்லா எண்களை காட்டிலும் இந்த 5ஆம் எண்ணிற்கு மட்டும் என்ன ஒரு சிறப்புன்னா, ஒரு குறிப்பிட்ட எண் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது செய்யுங்கிற மாதிரி சொல்வதற்கு இல்லை. எண்கணித ரீதியாக 1லிருந்து 9 வரைக்குமான எண்களில் இந்த 5 தான் நடுவில் இருக்கும். இந்த பக்கம் 1 to 4, இந்த பக்கம் 6 to 9. ஸோ இந்த 5ஆம் எண் மட்டும் நடுநாயகமாக எப்படி இருக்கோ அது மாதிரி எல்லா எண்களையும் இணைத்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த கோஆர்டினேஷன்னு சொல்லுவாங்க. அது இந்த 5ஆம் எண்ணிற்கு ரொம்ப அதிகமாக உண்டு. ஸோ உங்களுக்கு மட்டும் எல்லா எண்களுமே நன்றாக பொருந்தும். அது பிஸ்னஸ் லைஃப் ஆகட்டும், பர்சனல் லைஃப் ஆகட்டும். அதில் குறிப்பாக 8ஆம் எண்காரர்கள் 8, 17, 26 தேதிகளில் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னராக இணைத்து கொள்ளும் பொழுது அதில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான், அவங்களுடைய பெயர் எண்கணித ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது தான் அந்த லைஃப் உங்களுக்கு நல்லது இருக்கும். இதே தான் பிஸ்னஸ் லைஃபுக்குமே. 8, 17, 26 சேர்ந்தவங்க உங்கள் லைஃப்பில் வராங்கன்னா அவங்களுடைய நேம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். குறிப்பாக பிஸ்னஸ் வெற்றிகளுக்கு இந்த 5ஆம் எண்காரர்கள் இன்னொரு 5ஆம் எண்காரர்களை துணை கொள்ளலாம், அல்லது 1ஆம் எண்காரர்களை துணை கொள்ளலாம். இது பிஸ்னஸ் ரீதியான ஸ்பெசிஃபிக்கான வெற்றிகளுக்கு இந்த எண்காரர்களால் அவங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நடக்கும். சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள்ங்கிறது நடக்கும். அது பிஸ்னஸ் ரீதியான வெற்றியாகவும் எடுத்துக்கலாம், அல்லது பர்சனல் லைஃபுக்குமே எடுத்துக்கலாம். 2 வகையிலையுமே அவங்களுக்கு ரொம்ப நல்ல இணக்கமான பேராக இருப்பாங்க. அதே போல் 4, 13, 22, 31 இந்த தேதிகளில் பிறந்தவர்களாலையும் அவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியான குரோத் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். அதே போல் 9, 18, 27 தேதிகளில் பிறந்தவர்களும் இந்த 6ஆம் எண்காரர்களோட சம்மந்தப்படும் பொழுது அது வெற்றியை தரும். அடுத்ததாக கேதுவுக்குரிய 7, 16, 25 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் யாருடைய பார்ட்னர்ஷிப்பை எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா 1, 10, 19, 28 இந்த தேதிகளில் பிறந்தவர்களால் இவங்களோட லைஃப் சுபிட்சம் அடையும். அது பிஸ்னஸ் லைஃபாகவும் இருக்கலாம், அல்லது பர்சனல் லைஃபாகவும் இருக்கலாம். அவங்களால இவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறத கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதே போல் 2, 11, 20, 29 இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் பர்சனல் லைஃப்பில் அவங்க பேராக வரலாம். அவங்களால இவங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அது மாதிரி 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்களால் நன்மைகள்ங்கிறது இருக்குது. அடுத்ததாக சனி கிரகத்திற்குரிய 8, 17, 26 இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு 5, 14, 23 தேதிகளில் பிறந்தவர்களால் பிஸ்னஸ் குரோத் அப்படிங்கிறது நன்றாக இருக்கும். அதே போல் 1, 10, 19, 28 தேதிகளில் பிறந்தவர்களாலையும் நன்மைகள்ங்கிறது நிறைய கிடைக்கும். பிஸ்னஸ் லைஃபுக்கும் எடுத்துக்கலாம், பர்சனல் லைஃபுக்குமே எடுத்துக்கலாம். இந்த பேருங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் இவங்களோட நீங்கள் இணையும் பொழுது உங்களுடைய பெயர் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் அந்த முழு பலன்கிறது உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக செவ்வாய்க்குரிய 9, 18, 27 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்களால் நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்க்கலாம். 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்களும் உங்கள் லைஃப்பில் நிறைய சம்மந்தப்படுவாங்க. பிஸ்னஸ் க்ரோத்துக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பர்சனல் லைஃபுக்குமே நல்லாயிருக்கும். அதே போல் 9, 18, 27 அதாவது உங்கள் தேதியிலே பிறந்தவர்கள் ஒரு நபர் அவங்க பிஸ்னஸ் லைஃப்பில் மட்டும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி அலோவ் பண்ணலாம். பட் பர்சனல் லைஃபுக்கு வேண்டாம். அது பெரிய டென்ஷன்ஸையும் காம்ப்ளிகேஷன்ஸையும் உருவாக்கிடும். இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த எண்களின் அடிப்படையில் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஸை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பொழுது பெருமளவுக்கு நீங்கள் ஃபெயிலியருக்கான பாசிபிலிட்டிஸை கம்மி பண்ணிக்கிறீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பாசிபிலிட்டிஸ் அதிகப்படுத்திக்க முடியும். ஸோ நம்ம ஆரம்பத்திலே கொஞ்சம் நம்ம ஒரு செக்யூர்டாக நம்ம லைஃப்பை அமைத்து கொள்ள முடியும். இவ்வளோ நேரம் மிக சுவாரஸ்யமான இந்த பதிவை பொறுமையாக கேட்டதற்கு மிக்க நன்றி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் நேம், அப்புறம் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பிஸ்னஸ் நேம், உங்களுக்கு குழந்தைக்கு பேர் வச்சுருந்தீங்கன்னா பேரோட உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதி அனுப்புங்க. பேர் வைக்கலைன்னா பிறந்த தேதி, நேரம் இதை மட்டும் அனுப்பிச்சி விடுங்க. அந்த குழந்தையோட டீட்டெயில்ஸ்லாம் நான் அனுப்புகிறேன். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புகிறவங்களுக்கு நான் 3 நாட்களுக்குள்ளார இதற்கான பதில் அனுப்புகிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நிறைய இதே மாதிரி பணிகள் இருக்கிறதுனால ஒரு 3 நாட்கள் கால அவகாசம் தாங்க. அதுக்குள்ளார உங்களுக்கான பதிலை கண்டிப்பாக அனுப்பி வைக்கிறேன்.
மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.